பஸ்ஸுக்குள்ளே ஏறி திரும்பினோடனே இங்கே ஒரு வசனம் பாருங்களேன், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். நல்லா இருக்குல்ல? நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். பஸ்ஸில் தான் வந்துட்டேன். பஸ்ஸுக்குள்ளே ஏறி திரும்பினோடனே இங்கே ஒரு வசனம் பாருங்களேன், பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இதான் நம்ம சீட். வாங்க மேலே ஏறுவோம். ஃபஸ்ட் நான் ஏறேன். மேலே ஓரளவு நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. வாங்க மேலே வாங்க. இந்த பெட்டில் வந்து உட்காந்துனே ஜோனா ஞாபகம் தான் வருது. கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 12 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு பஸ்ஸுக்குள்ளே. இது வந்து இந்த ஃபஸ்ட்டு சீட்டுக்கு ஆப்போசிட்டில் அடைச்சிருக்காங்களா, அதுதான் வந்து ரெஸ்ட் ரூம். யூரின் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது. சில்னஸ்லாம் நல்லா இருக்குல்ல? உட்கார்றதுக்கு பாருங்கள், டங்கு அடிக்காமல் நீட்டாக கொடுத்துருக்கான். எல்லா இடத்துலையுமே ஒரு வசனம். நல்லா இருக்குது இந்த பஸ்ஸு. இது வந்து இந்த செப்பல் வைக்க ஏதாவது பொருள் போடுறதுக்கான ஹோல்டர்ஸ். எப்படி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு? சில்னஸும் நல்லா இருக்கு. இனிமேல் இடையில ஸ்டாப் இருக்குமா? எப்படியோ 2 மணி 3 மணிக்கு இருக்கும்ண்ணே. இப்படி திருப்புங்க, அப்படி திருப்புறது, இப்படி ரொட்டேட் அல்லே மைல்டாக வரதான் செய்யும். அப்போ அது ஸ்டக்காக நிற்கிதோ என்னமோ. எல்லோரும் வச்சு திருப்பி சரி இருக்கட்டும். அப்படியே போட்டு விட்ருங்க. ஆனால் ஸ்க்ரீன் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க எல்லா பஸ்ஸும் கம்பேர் பண்ணும்போதும். இது வந்து ஃபஸ்ட்டு சீட்டுன்றதுனால ஸ்க்ரீனே போட வேண்டிய தேவையில்லை. ஆப்போசிட்டில் வந்து அடிச்சு தான் இருக்குது. அப்படியே வெளியே காட்டுங்க எப்படி இருக்குது வியூ மக்களுக்கு. இந்த பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்தில் ஒரு சின்ன சப் டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூமையும் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நான் எப்போ வேணா இல்லையா? இல்லை இந்த ஆமாம் அந்த ப்ளூ கலராக இருக்குல்ல. ஆமாம் அதான் எந்த கண்ணுக்குள்ள பூசின மாதிரி சரி ரைட். இந்த மாதிரி ரன்னிங் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது, சின்னதாக இருக்குது. தண்ணி பாட்டில் வரதா? ஆமாம். அப்படியே நம்ம ஊருக்கு போவோம். மணி எத்தனைன்னு பார்த்தா 1:22. மணி கரெக்டாக ஒரு 4:20. இங்கே ஒரு ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க போல் காஃபிக்கு. நம்ம விடுந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இல்லைங்க உளுந்தூர் பேட்டான்னு பாருங்க. தெரியல, நம்ம லிட்டில் ஹார்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்களா? ஒரு லிட்டில் ஹார்ட் சாப்பிடுவோம். லிட்டில் ஹார்ட் சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்குவோம். மணி கரெக்டாக 7 கூட ஆகலை. நம்ம கரெக்டாக பெருங்குளத்தூரில் இறக்கி விட்டாங்க. இப்போ உள்ள பஸ் இது கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமாக நீளமாக இருந்த மாதிரி இருக்கும்.